ஐயா எல்லாருக்கும் வணக்கம். ஐயா செங்கோட்டையன் வந்து டிவிக்கில் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம். விஜய் சார் வந்து பாவம் தனிமரம் மாதிரி நின்றுட்டு இருந்தார். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது. எல்லோரும் அதான் சொல்லின்னு இருந்தாங்க, இவர் என்ன பண்ண போகிறாரு, இவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியும் இவர் கூட இல்லை அட்வைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஐயா செங்கோட்டையன் சேர்ந்ததுனால டிவிக்கு ரொம்ப பலமுடைஞ்சாச்சு. திமுக காரங்கள்லாம் இப்போ பார்த்து அசந்து போயிட்டாங்க. என்னையா இது ஒரு திருப்பு முனையாக இருக்க, பயங்கர டர்னிங் பாயிண்ட். ஐயா என்ன சொல்கிறது, தலைவர் தளபதி விஜய்க்கு இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டுங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது எல்லாருமே. செங்கோட்டையன் சார் ஐயா வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இவங்களுக்கு தக்க மரியாதை கொடுத்து விஜய் அவர்கள் வந்து வச்சுருந்தாருன்னா டிவிக்கு எங்கேயோ போயிடுங்க, அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால் நம்ம செங்கோட்டையன் ஐயாவுக்கு ஒரு நல்ல பதவி கொடுத்து, பெரிய பதவி கொடுத்து அவர் மரியாதையோடு நடத்தினாங்கன்னா டிவிக்கு வந்து வேறு லெவல் தான். எல்லாருமே பயந்து போய் கிடக்குறாங்க இப்போ. அதனால் ஐயா செங்கோட்டையன் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் தளபதி விஜய்க்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா நீங்கள் நல்ல இடத்துல வந்து சேர்ந்துருக்கீங்க. விஜயும் அவர் நல்லா பார்த்துக்கினார்னா, நல்ல தகுந்த மரியாதை கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்து வச்சுருந்தாருன்னா டிவிக்கு வந்து மக்கள் எல்லாமே அதான் விரும்புகிறாங்க. மக்கள் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜய்க்கு ஒரு நல்ல தக்க பலம் கிடச்சிது. ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி கூட வச்சுக்கலாமே ஐயாவை. அந்த அளவுக்கு ஐயா வந்து ரொம்ப முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி. அவர் இருக்கிறதுனால கட்சிக்கு பயங்கர பலங்க, ரொம்ப பலம் இது நான் வந்து உண்மையாக சொல்கிறேங்க, மனசு திறந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டம். உங்களை மரியாதையோடு நடத்தணுன்னா உங்கள் கட்சி எங்கேயோ போய்டும் டிவிக்கு. அதனால் பார்த்து நடந்துக்கோங்க ஐயா. விஜய் தளபதி ஐயா தளபதி அவர் ஒழுங்காக பார்த்துக்கிட்டாருன்னா இந்த கட்சி வந்து நல்லா வளரும். அவரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஏன்னா அவர் வந்து கொட்டை போட்டவர் இந்த அரசியல் இதில் வாழ்க்கையில். எம்ஜிஆர் காலத்தில் வந்து இருக்கார், அம்மா வந்தாங்க, இப்போ அடுத்து உங்கள்கிட்ட வந்திருக்காரு. அவரை நீங்கள் நடத்துகிற விதத்தில் நடத்துனீங்கன்னா ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக பணி செய்வார். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம்.